எல்லாருக்கும் வணக்கம். நேற்றைய விடுகதைக்கான விடையை கண்டுபிடிச்சிங்களா? கட்ட காலை, குட்டை கொம்பு, கிட்ட போனா முட்டை வருது. அது என்ன? அது முள். சரியா? இப்போ கதைக்கு போகலாம். மந்திரவாதி இளவரசியை அந்த தங்க மாளிகையோடு தூக்கிட்டு போனான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அவன் என்ன ஆனா அப்படின்றது பார்க்கலாம். அந்த மந்திரவாதி அந்த தங்க அரண்மனையோட தன்னோட சொந்த நாடான ஆப்பிரிக்காவில் இருக்க மொரோக்காவுக்கே போயிட்டான். அங்கே தனியாக ஒரு நந்தவனத்தில் அந்த மாளிகையை இறக்கி வச்சான். அது மட்டும் இல்லாமல் இளவரசி, அலாவுதீனோட அம்மா, அதுக்கப்புறம் அங்கே இருந்த அடிமை பெண்கள், அவங்க யாருமே அந்த மாளிகையை விட்டு வரக்கூடாது, வெளியே வரக்கூடாது அப்படின்னு உத்தரவும் போட்டான். இதையெல்லாம் பார்த்து அதிர்ந்து போன இளவரசி என்ன செய்யறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது மந்திரவாதி இளவரசிக்கிட்ட வந்து தான் சுல்தானையும் அலாவுதீனையும் கொன்னுட்டதாகவும், இனிமேல் நான் தான் உன்னோட கணவன், நீ என்னோட தான் வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு உத்தரவு போட்டான். இதை கேட்ட இளவரசிக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ இருந்து இளவரசி அழுதுகிட்டே இருந்தாங்க. எதுவும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம அழுதுகிட்டே இருந்தாங்க. இதே மாதிரியே நாட்கள் நகர்ந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ அலாவுதீன் என்ன ஆனான்றதை பார்க்கலாம். அலாவுதீன் தன்னோட வாழ்க்கையையும் இளவரசியும் பாலைவனத்து மணலில் தேடிக்கிட்டு இருந்தான். அப்படியே அலைஞ்சு ரொம்ப கழிச்சு போயிட்டான். ஒரு இடத்துல கொஞ்சமாக தண்ணி இருக்கிறத பார்த்து அதை போய் குடிக்கிறதுக்காக அவளை விடணும். அந்த தண்ணியை குடிச்சிட்டு முகத்தை எல்லாம் கழுவிக்கிட்டான். கழுவிட்டு முகத்தை தேய்க்கிறப்போ அந்த மந்திரவாதி கொடுத்தான் இல்லையா ஒரு மோதிரம், அந்த மோதிரத்தை திருப்பியும் கன்னத்தில் உரசிக்கிட்டான். இந்த முறையும் அந்த மோதிரத்துக்கு உரிய ஜீனி பூதம் வந்து, தலைவா, நான் இங்கே இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. அலாவுதீன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அவன் என்ன சொன்னா தெரியுமா? இளவரசியும் தன்னோட மாளிகையும் உடனே இங்கே கொண்டு வா அப்படின்னு உத்தரவு போட்டான். ஆனால் அந்த ஜீனி பூதமும், தலைவா, எனக்கு அந்தளவுக்கு சக்தி கிடையாது, விளக்குலேருந்து வர ஜீனி பூதத்துக்கு தான் அந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அலாவுதீன், சரி பரவாயில்லை, ஆனால் என்ன உன்னால் கொண்டு போக முடியும் இல்லையா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த ஜீனி பூதம், நிச்சயமாக முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அலாவுதீன், என்னை உடனே இளவரசி இருக்கிற அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு அலாவுதீன் அந்த ஜீனி பூதத்துக்கு உத்தரவு போட்டான். கண் இமைக்கும் நொடியில் அந்த ஜீனி பூதம் அலாவுதீனை ஆப்பிரிக்காவில் இருக்க மொரோக்காவுக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சு. அலாவுதீன் அந்த மாளிகையை பார்த்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு நிம்மதியானான். ஆனால் அந்த மாளிகைக்குள்ளே உடனே அவனால் போக முடியல. ஏன்னா அந்த மாளிகை இப்போது மந்திரவாதியோட கட்டுப்பாட்டில் இருக்குது இல்லையா? அதனால் அதுக்குள்ளே எப்படி போகலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அலாவுதீன் என்ன பண்ணா, அதை நாளைக்கு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கான விடுகதை. அம்பலத்தில் ஆடும் அழகு கண்ணனுக்கு அங்கமெல்லாம் தங்க கண்ணாடி. அது என்ன? இதற்கான விடையையும் நாளைக்கே பார்க்கலாம். இது போன்ற பல நல்ல கதைகளை கேட்பதற்கு கதை சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.